இங்க இந்த பொண்ணு வயல்வெளிக்கு நடுவுல ஒரு அழகான வீட்டுல தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஊர்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்க ஒரு துணி கடையில தான் இவங்களும் வேலை செய்றாங்க. நைட் நேரத்துல இவங்க கொஞ்சம் லேட்டா வரதுனால ஊர்ல இருக்கவங்களும் இந்த பொண்ணை கொஞ்சம் தப்பா தான் பேசுறாங்க. இந்த பொண்ணு பஸ் ஏறும்போது இவன் பின்னாடி தட்டிடுறான். ஏன்டா உங்க அம்மா மேல போயிட்டு கை வேண்டாம், இதுக்கப்புறமேட்டு எதனா ஒரு பொண்ணு கிட்ட இந்த மாதிரி பண்ணன்னு வச்சுக்கேன் உங்க வெட்டி நாய்க்கு போட்டோம்னா சொல்லி பயங்கரமா மிரட்டி விட்டுறாங்க. ஒரு அழகான அமைதியான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு தான் இந்த பொண்ணுமே ஆசைப்படுறாங்க. இவங்க தனிமையில இருக்கிறதுனாலே இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்ததுக்காக நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்குமே வராங்க. அந்த இடத்துல 2 3 பொண்ணுங்களா அந்த மாதிரி தொழில் பண்றதுக்காக தான் நின்று இருக்காங்க. அங்க நிக்கிற கேள்விங்க நான் உன்னை எத்தனை தடவை தொழிலுக்கு வர சொல்லி கூப்பிட்டுக்கிறேன், நீ நைட் நேரத்தில் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் தெரியுமா சொல்லி இந்த பொண்ணையும் கொஞ்சம் பிரைன் வாஷ் பண்ணுது. நான் தனியா இருக்கலாம் ஆனா தன்மானத்தோட வாழணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படுறேன்னு சொல்லி இந்த பொம்பளையுமே திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அந்த நேரத்துல திடீர்னு இந்த பொண்ணோட பேக்கையுமே ஒருத்தன் தூக்கிட்டு ஓடிடுறான். இந்த பொண்ணு ரொம்ப நேரமா வெட்டிக்கிட்டு போறாங்க. ஆனா இவங்களால பிடிக்கவும் முடியல. அந்த கேள்வி சொன்ன விஷயம்லாம் இந்த பொண்ணு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. நிறைய பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி தொழில் செய்யறதா சொல்லி இந்த பொண்ணுமே யோசிக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் சரி அந்த பேக்கை நான் கண்டுபிடிச்சே தீரும் சொல்லி அந்த பையனை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அவன் தங்கச்சியோட சேர்ந்து இந்த பையனுமே உட்காந்து இருக்கான். அக்கா இங்க 2 பேரும் எதுவும் பண்ணாதீங்க, எங்க தங்கச்சி வேற ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னா, கையில வேற சுத்தமா காசு இல்லக்கா, அதனால தாங்க காசுக்காக ஆசைப்பட்டு உங்க பேக்கை தூக்கிட்டு போயிட்டேன்னு இவனும் சொல்லி மன்னிப்பு கேட்கிறான். அந்த வீட்டுல கண்ணு தெரியாத ஆயா ஒருத்தங்க இருக்கிறாங்க. இந்த 2 பசங்களும் எதுவும் பண்ணாதமா, அம்மா அப்பா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க, நான் தான் இவங்க 2 பேருமே பார்த்துன்னு இருக்கிறேன். அக்கம் பக்கத்து வீட்டுல 10 பாத்திரம் தைச்சுதான் இவங்க 2 பேருமே நான் வளர்த்துன்னு இருக்கேன், எங்க 3 பேருமே மன்னிச்சிருமான்றாங்க. இவங்க 2 பேரோட வாழ்க்கையை நினைச்சதுக்கு அப்புறம் நீங்க கவலையே படக்கூடாதுன்னு இவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் பத்திட்டு சின்ன வயசுல இவங்க வளர்ந்த ஒரு ஓமுக்குமே இவங்க 2 பேருமே கூட்டு போறாங்க. அந்த இடத்துல மத்த பசங்களோட சேர்ந்து இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒரு பொண்ணு தனிமையில தன்னம்பிக்கையோட வாழணும்னு நினைச்சாலும் சுத்தி இருக்கிற உலகம் அவங்களுக்கு என்ன மாதிரியான பேர்லாம் சொல்லி கூப்பிடுது, அவங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டத்தெல்லாம் கொடுக்குதுன்ற விஷயத்த இந்த படத்துல ரொம்ப அழகாவே காமிச்சிருப்பாங்க. அப்படி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.